அழகு துறையில் கால் பதிக்க உங்களுக்கு ஆசையா? உங்களின் கரியரை எங்கிருந்து தொடங்குவது என்ற யோசனையா? ஹேர் ஸ்டைலிங், ஸ்கின் மெயின்டெனன்ஸ், மேக்கப், மேக் ஓவர், grooming இவ்வாறு முகம் முதல் நகம் வரையிலான சேவைகளை வழங்கும் எக்ஸ்பர்ட்டாக விருப்பமா? அனுபவம் வாய்ந்த அழகுத்துறை வல்லுநர்களிடம் பயிற்சி பெற வேண்டுமா? அழகு கலையில் அபார தேர்ச்சி பெற்று அங்கீகரிக்கப்பட்ட நிபுணர் ஆவது உங்கள் கனவா? லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் மற்றும் டெக்னாலஜியை பயன்படுத்துவது எப்படி? பயிற்சி முடித்த கையுடன் கை நிறைய சம்பாதிக்க வேண்டுமா? வாருங்கள், உங்களுக்கான விடைகளை நாங்கள் தருகிறோம். Hi, I am Mallika Gautam. I am heading the training division of Naturals Beauty Academy. இப்போ பியூட்டி இண்டஸ்ட்ரியில் ஏர்ன் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு எனி அதர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவேன். ஏன்னா முந்தி மாதிரி கிடையாது. இப்போது ஒரு அழகு நிலையத்துக்கு போகிறது, தன்னை அழகுபடுத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஹேர் கட் பண்ணிக்கிறதோ, கலர் பண்ணிக்கிறதோ, இல்லை ஃபேஷியல் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து மேபி லக்ஸரியாக தோணி இருக்கலாம். பட் இன்னைக்கு வந்து அது அத்தியாவசியம். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண உடனே முதல்ல அவங்க புக் பண்ணுற விஷயம், மண்டபம் புக் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த டேட்டில் அவங்களுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும். ஸோ அதை முதல்ல புக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி நல்லாவே க்ரோ ஆயிருச்சு, டிமாண்ட் இருக்குது. நிறைய கோர்சஸ் நடத்துகிறோம். அதாவது நிறைய ஷார்ட் டேர்ம் கிளாஸஸும் நடத்துகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு பிரைடல் ஹேர் டூஸ் மட்டும் தனியாக, ஒரு ரிசப்ஷன் ஹேர் ஸ்டைல்ஸ் தனியாக, ஒரு பார்ட்டி மேக்கப் தனியாக, இப்படி தனித்தனியாக வந்து படிக்கணுன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஷார்ட் டேர்ம் கிளாஸஸ் நிறைய இருக்குது. ஒரு சாரீ ட்ரேப்பிங், பிரைடல் சாரீ எப்படி ப்ரீ ப்ளீட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ், இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான ப்ரொஃபஷனலான கோர்சஸ் வந்து நிறைய சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. சர்டிஃபிகேட் இன் பியூட்டி தெரப்பின்னு ஒரு 2 months ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ இன் ஹேர் ட்ரெஸ்ஸிங்னு ஒரு 6 months கோர்ஸ் இருக்கும். அது மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான கோர்சஸ் இருக்குது. நெயில் எக்ஸ்டென்ஷன் பற்றி படிக்கலாம். ஸோ வி ஹவ் வேரியஸ் கோர்சஸ், சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ், டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மாஸ்டர் கோர்சஸ். 2 monthsல இருந்து உங்களுக்கு 1 year முடிய நிறைய கோர்சஸ் இருக்குது. டைம் டியூரேஷனும் கோர்ஸ் ஸ்ட்ரக்சரும் மாறிட்டே இருக்கும். அகாடமியில் படிக்கிறப்பவே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல சாஃப்ட் ஸ்கில் கிளாஸஸ்லாம் கொடுத்துட்றோம். அதாவது வெறும் டெக்னிக்கலாக மட்டும் படிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு சலூனில் போய் ஒர்க் பண்ணுறப்ப எத்தனை விதமான கிளையண்ட்ஸ் வராங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி கிளையண்ட்டாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஒரு இரிட்டேட்டட் கிளையண்ட்டாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஃபஸ்ஸி கிளையண்ட்டாக இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு வேரியஸ் கிளையண்ட் டைப்ஸை வந்து நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம். ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக கோர்சஸ் இருக்குல்ல அப்போது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆகட்டும், நாங்கள் ப்ரைவேட் செக்டர்ஸும் ஆகட்டும், இதை எப்படி படிக்கணும், ஒரு ஸ்கூலில் எப்படி சிலபஸ் போட்டு சொல்லித்தரோமோ அதை மாதிரி இங்கேயுமே பியூட்டி இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து ஒரு டாப்பிக்குமே வந்து ப்ராப்பரான, ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ப்ராப்பரான கரிக்குலம், சிலபஸ் எல்லாமே வச்சு சொல்லிக் கொடுக்குறோம். எல்லா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோடு சொல்லித்தரதுனால முடிஞ்ச அளவு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ த ஏஜ் இஸ் நாட் அ கன்ஸ்ட்ரைன் ஆர் ஜெண்டர் இஸ் நாட் அ கன்ஸ்ட்ரைன். உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுன்னா ஒரு 15 வயசுக்கு அப்புறம் எப்போ வேணால் நீங்கள் உள்ளே வரலாம், எந்த ஏஜில் வேணால் வந்து படிக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேஷன். இந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஆர்வம், இதை கற்றுக்கணுங்கிற ஒரு இன்வால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யாருனாலையும் கற்றுக்க முடியும். 100% we support our student to get placement. இப்போ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க நேச்சுரல்ஸ்லேயே அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அது மாதிரி வேறு இடத்துல வேலை வேணும்னாலும் வாங்கி கொடுக்குறோம். அவங்க ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறதுக்கும் வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை நாளைக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்னா அந்த வாய்ப்பையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். பெண்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் அதிபர் ஆகணும், இல்லை தனக்குன்னு ஒரு வருமானம் வரணும்னு நினைக்கிறப்பவே வந்து ஒரு கல்யாணம் ஆகி குழந்தாயி செட்டிலான ஏஜில் தான் அவங்களுக்கு தோணுதுங்கிறப்ப இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் அதுக்குண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வெறும் ஒரு பியூட்டி தெரப்பிஸ்டாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகலாம், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம், இல்லை ஒரு ஸ்பா தெரப்பிஸ்ட் ஆகலாம், நெயில் ஆர்டிஸ்ட் ஆகலாம். இந்த மாதிரி வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு பியூட்டி அட்வைசர் ஆகலாம், நாளைக்கு அவங்க ஒரு தொழில் அதிபராகவும் ஆகலாம். ஒரு சலூன் மேனேஜராக போகணுன்னாலும், மேனேஜ்மெண்ட் சைடில் போகணுன்னாலும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டீச்சிங் இந்த சைடில் வரணுன்னாலும் ஒரு சர்டன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் வந்து டீச்சிங்கில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறவங்களுமே வந்து இதில் வந்து பியூட்டி இண்டஸ்ட்ரியில் ஒரு ட்ரெயினராக மாறுறதுக்கும்
வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக கோர்ஸ் படித்து முடித்து நீங்கள் வேலைக்கு போகிறப்ப உங்களோட ஏர்னிங் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பியூட்டி தெரப்பி வெறும் 20,000 கொடுத்து ஒரு 2 months படிக்கிறீங்க. ஆனால் 3வது மாதமே நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த எடுத்த உடனே என்ட்ரிலே வந்து ஒரு 12,000 ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு அதோட ப்ளஸ் இன்சென்டிவ் அந்த நீங்கள் செலவு பண்ண பணத்தை ஒரு 2 மாதத்தில் நீங்களே எடுத்துருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் அப்கிரேட் பண்ண உங்களுக்கு இன்னும் இன்கம் கூடும். ஒரு மோர் தென் 1 lakh மந்த்லி வாங்கிட்டு இருக்க ஹேர் ட்ரெஸ்ஸஸோ பியூட்டிஷியன்ஸோ இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து கோர்ஸ் படித்து நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாவோ மேக்கப் ஆர்டிஸ்டாவோ பியூட்டிஷியனாவோ இல்லை நெயில் ஆர்டிஸ்டாவோ ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் மட்டும் கிடையாது. நீங்கள் உலகத்தில் எந்த பக்கம் போனீங்கன்னாலும் உங்களுக்கு கையில் உங்கள் ஸ்கில் இருக்குது. ஸோ ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் நீங்கள் ஓப்பன் மைண்டாக எல்லாம் எவ்வளோ கற்றுக்க முடியுதோ ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹியூஜ். எங்கே வேணால் நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கலாம், ஒரு ஃபுல் டைம் ஜாபுக்கும் போகலாம், அண்ட் ஒரு தொழிலதிபராகவும் ஆகலாம். ஸோ வாய்ப்பு வந்து அதிகம், மிக அதிகம். ஸோ மோஸ்ட் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி. என் பேர் துரைசானி. நான் நேச்சுரல்ஸில் அகாடமியில் 2018 ஜாயின் பண்ணேன் படிக்கிறதுக்காக. ஸ்பென்சரில் தான் படித்தேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அட்வான்ஸ் கோர்ஸ் தான் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா நேச்சுரல்ஸ்லேயே அவங்களே ஜாப் வச்சது எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோடய பேர் வந்து சுஜித். ஸோ நான் நேச்சுரல்ஸ் கொடுங்கையூரில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு நேட்டிவ் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. ஸோ இங்கே நேச்சுரல்ஸ் வந்து சென்னையில் வந்து அகாடமி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இங்கே வந்து நான் இந்த அகாடமியில் நான் படித்து அரௌண்ட் 6 years ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு யூனிசெக்ஸ் ஆர்டிஸ்ட். நேச்சுரல்ஸ்லேருந்து அகாடமிக்கு வந்திருக்கேன். நான் ட்ரைனிங் முடித்து பல வருஷம் ஆகுது. இருந்தாலும் எனக்கு வந்து இப்போ தான் நான் வந்து லேர்ன் ஆகிட்டுருக்கேன். ஸோ இந்த இயர் வந்து மேக்கப் கிளாஸ் போயிருக்கேன். அடுத்தது வந்து ஃபேஷியல் கிளாஸ் போயிருக்கேன். அண்ட் வந்து ஹேர் கலரிங் கிளாஸ்க்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கேன். நிறைய கிளாஸஸ், நிறைய அப்டேஷன்ஸ், நிறைய மிஸ்டேக்ஸ், ஸோ எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் அது எல்லாத்தையும் ஒவ்வொரு டைமும் என் கூட இருந்து நிறைய க்யூர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு மந்த்தும் நான் அப்டேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்லி வீணா மேம் அண்ட் குமரவேல் சார். ஸோ இப்படி ஒரு கிளாஸ் வந்து எங்களுக்காக அப்டேஷன்ஸ் கொடுத்ததும் ரொம்பவே தேங்க்யூ. ட்ரைனர்ஸ் எல்லாருமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ புரிஞ்சிக்கிற மாதிரியும் சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபீல்டு வரும்போதில்லை எங்கள் வீட்டில் வந்து நிறைய யோசிச்சாங்க, இதில் எப்படிடா நம்ம அந்தளவு வர முடியுமா, அந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சாங்க. பட் இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, ஓகே அவன் ஒரு மாதிரி வேறு லெவலில் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான ஹெல்ப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரல்ஸ்லேருந்து எனக்கு நிறையவே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நிறைய டைம் வந்து இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் வந்திருக்கேன், ஹேர் கிளாஸஸ்க்கு. ஸோ இப்போ வந்து ஹைட்ராஃபேஷியலுக்காக வந்தேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தியரிட்டிக்கல் சரி ப்ராக்டிக்கல் லெவலையும் சரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்ததை விட எக்ஸ்ட்ராவே நாங்கள் கற்றுக்கிட்டோம். இன்னும் நேச்சுரல்ஸ்லேருந்து நிறைய அப்டேஷன் ஆகிட்டுருக்கு. இன்னும் நிறைய அப்டேட் ஆகிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய பேரை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்.